ஐயனார் துணை சீரியல்ல இப்ப சேரனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இதனால தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சேரன சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம சோழன் நிலாவ எங்கேயோ சர்ப்ரைஸா அழைச்சுக்கிட்டு போறாப்ல. எங்க அழைச்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டிய ட்ரிப் அழைச்சுக்கிட்டு போனாங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போறாரு. எதுக்காக அழைச்சுக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கேட்கறதுக்காக அழைச்சுக்கிட்டு போயிருக்கிறாராட்டுக்கு. ஏற்கனவே ஃபோன்ல கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ பணம் வாங்குறதுக்காக தான் நம்ம சோழனும், நிலாவும் அங்க போயிருக்கிறாங்க. ஸோ அந்த தாத்தாவும் கேட்ட பணத்த கொண்டு வந்து குடுக்குறாப்ல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நிலாவுக்கு இதோ மாதிரி இருக்கு. ஏன்னா நிலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பண கஷ்டமே இல்லாம வாழ்ந்த பொண்ணு இல்லையா? ஸோ முதல் முறையா கடன் வாங்குறத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் அந்த தாத்தா, பாட்டி "உன்னால முடிஞ்சப்ப குடுப்பா" அப்படின்னு சொல்லி தான் குடுத்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க நம்ம பாண்டிய மெக்கானிக் செட்ல காமிக்கிறாங்க. அப்ப வந்து சேரனோட கல்யாணத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்க வானதி வராங்க. ஸோ வானதி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ற உடனே, "முறைப்படி உங்க வீட்டுக்கே வந்து நான் பத்திரிக்கை வைக்கிறேன்" அப்படின்னு பாண்டி சொன்ன உடனே, நம்ம வானதிக்கு பயங்கர சந்தோஷம். இங்க நம்ம நீலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் கிட்ட "பாத்தியா அவசரத்துக்கு ஒரு ரூ. 1,00,000 கூட கையில இல்லாம இருக்கீங்களே! இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சேரன் ஃபோன் பண்ணி நிலாவையும், வானதியும் தான் வேலை பார்க்குற அந்த கட்டடத்துக்கு வர சொல்றாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.